வந்த வினையும் வருகின்ற வினையும் தீர்ப்பவன் தான் விநாயக பெருமான். சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை நீங்கள் மனதார வழிபட்டாலே எப்படிப்பட்ட தீராத பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும். இந்த நாளில் 2 அருகம்புள்ள விநாயகருக்கு சாற்றி அவரை மனதார நினைத்தாலும் கூட உடனடியாக உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். இந்த சங்கடகர சதுர்த்தியோட சிறப்புகளையும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்ம எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டில் வரக்கூடிய விநாயகரோட அருளை பெறுவதற்குரிய சதுர்த்தி விரத நாட்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தால் கூட திதிகள்லேயே 4வது திதியாக வரக்கூடியது தான் சதுர்த்தி. விநாயகருக்குரிய வழிபாட்டு ஒரு நாளாக இருக்குது. வளர்பிறை தேய்பிறை என ஒரு மாதத்திற்கு 2 சதுர்த்தி விரதம் வருவது இருக்குது. இதில் தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு போட்டுரும். வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை விட தேய்பிறையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளில் அதிகமானவங்க விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபடுவது வழக்கமாக இருக்குது. சங்கடம் அப்படின்னாவே துன்பம், ஹர அப்படின்னாவே அறுப்பது, எப்படிப்பட்ட துன்பத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறதுனால தான் இது சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு அதிகமானவங்க விரதம் இருப்பாங்க. துன்பங்கள், தடைகள், மனக்குழப்பங்கள், நஷ்டம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு விநாயகர் சாப விமோசனம் அளித்ததுனால தான் தோன்றிய விரதம் அப்படிங்கிறதுனால ஜாதகத்தில் சந்திரனோட நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஏற்படக்கூடிய பலவிதமான துன்பங்கள் இருந்து விடுபட நினைக்கிறவங்க இந்த சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு விரதம் இருந்து விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடலாம். அதே போல தான் வாழ்க்கையில் வளர்ச்சி உயர்ந்த நிலையை அடைய வேணும், செல்வம் பெருக வேணும் அப்படிங்கிறவங்களும் வளர்பிறை தேய்பிறை இரண்டிலுமே வரக்கூடிய சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து வழிபடலாம். 2026ஆம் ஆண்டில் வரக்கூடிய இந்த அற்புதம் வாய்ந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த வளர்பிறை சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை நீங்கள் எப்படி வழிபடலாம், இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதையெல்லாம் குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கடகர சதுர்த்தி நாளில் வெற்றிகள் குவிய இந்த 5 விஷயங்களை மட்டும் நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்களேன். உங்களோட வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு. சங்கடகர சதுர்த்தி விநாயகரோட அருளை பெறுவதற்கு ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த நாளானது இருக்குது. இந்த நாளில் விநாயக பெருமான விரதம் இருந்து வழிபடுவதோட சில குறிப்பிட்ட எளிய பரிகாரங்களையும் நீங்கள் செய்வதனால விநாயக பெருமானோட அருளால் உங்களுக்கு வெற்றிகளும் உங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சியும் பெருகி கொண்டே இருக்கும். குறிப்பாகவே பொருளாதாரம் தொடர்பான விஷயத்தில் வளர்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். 2026ஆம் ஆண்டோட சங்கடகர சதுர்த்தி தான் இந்த சங்கடகர சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது. இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூட தொழிலில் வியாபாரத்தில் பலவிதமான தடைகளை சந்திக்கிறவங்க வெற்றிகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த எளிமையான 5 பரிகாரங்களை இந்த சதுர்த்தி நாளில் நீங்கள் செய்வதனால விநாயக பெருமான் அருளால் அளவில்லாத பல நன்மைகளை பெற முடியும். முழு நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பச்சை பயிறு பரிகாரம். 7 முழு சோழிகள், அதாவது ஒரு கைப்பிடி பச்சை பயிறு அதை எடுத்துக்கோங்க. அதை ஒரு பச்சை நிற துணியில் வைத்து மூட்டையாக கட்டி ஒரு கோவிலோட படிக்கட்டுகளில் வச்சுருங்க. இந்த வழிபாட்டை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்வது அவசியம். இப்படி செய்வதன் மூலம் விநாயகரோட அருளால் உங்களோட தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக அருகம்புல் மற்றும் குங்குமம் சமர்ப்பித்தல். விநாயக பெருமானுக்கு 21 அருகம்புல் முடிச்சுக்கள் மற்றும் குங்குமம் இது எல்லாத்தையுமே சாற்றி நீங்கள் வழிபடலாம். அதுக்கப்புறம் விநாயகர் ஸ்தோத்திரம் பாராயணம் செஞ்சு அவருக்கு வெல்லத்தை நைவேத்தியமாக படைக்கலாம். நிதிநிலை உயர இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலும் செய்து வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக 3வது விஷயம் வன்னி இலை வழிபாடு. விநாயகருக்கு வன்னி இலைகளை சமர்ப்பிப்பது அறிவுத்திறனை மேம்படுத்தும் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை நீக்கும் ஒரு அற்புதமான விஷயம். வன்னி இலையால் வழிபடுவது சிவபெருமான் மற்றும் விநாயகர் ஆகிய இருவரோட ஆசிகளையுமே உங்களுக்கு முழுமையாக பெற்றுக் கொடுக்க அற்புதமான ஒரு வழிபாடாக இருக்கும். அடுத்தது 4வது விஷயம் சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க. விநாயக பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள், குறிப்பாக விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான பூ அப்படின்னு பார்த்தோமா செம்பருத்தி
பூக்கள் ரொம்ப பிடிக்குமா, சிவப்பு மலர்கள் ஆற்றலின் அடையாளமாக இருக்குமா, தொழில் அல்லது வியாபாரத்தில் வெற்றி பெற விரும்புகிறவங்க அங்காரகி சதுர்த்தி மற்றும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய இந்த விநாயகருக்கு நீங்கள் சிவப்பு மலர்களை சாற்றி வழிபடலாம். அடுத்தது 5வது விஷயம், மோதகம் அல்லது வெல்லம் நைவேத்தியம். விநாயகருக்கு ரொம்பவும் பிடித்தமான உணவு அப்படின்னா மோதகம். மோதகம் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வெல்லம் அல்லது காய்ந்த மல்லி தானியம் இது எல்லாத்தையுமே நீங்கள் இறைவனுக்கு படைத்து வழிபடலாம். இந்த நைவேத்தியத்தை படைத்ததுக்கப்புறம் அதனை ஒரு பசுமாட்டுக்கு நீங்கள் உணவாக கொடுப்பது பொருளாதார சிக்கல்களை தீர்க்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஒவ்வொன்றுமே வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளாகவும் இது பார்த்திங்களா உங்களுக்கு அமையும். தேய்பிறை சதுர்த்தி இன்னைக்கு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமானுக்கு உகந்த ஒரு விரத நாளாக இருக்குது. இது சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய நாள் அப்படின்னு போற்றப்படுது. இந்த நாளில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்றைய நாளில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் நாள் முழுவதுமே அல்லது மாலை வரைக்குமே கனகநாதனை உன்னித்து உபவாசம், அதாவது உணவு சாப்பிடாமல் இருக்க வேணும். நாள் முழுவதுமே உபவாசம் இருக்க முடியாதவங்க பால், பழங்கள், இளநீர் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததாக விநாயகர் வழிபாடு. அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் விநாயகருக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் கலந்து கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்ததாக 3வது விஷயம், அருகம்புல் சாட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்றைய நாளில் நீங்கள் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை செய்யணும். விநாயகருக்கு ரொம்பவும் விருப்பமான அருகம்புல் மற்றும் எருக்கம்பூ மாலை சாற்றி நீங்கள் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா, பிரசாதங்கள் படைக்கிறது. விநாயகருக்கு பிடித்தமான மோதகம், கொழுக்கட்டை, லட்டு, அவல், பொரி, பழங்கள், வெல்லம் இது எல்லாத்தையுமே நீங்கள் நைவேத்தியமாக வாங்கி கொடுக்கலாம். நைவேத்தியமாக நீங்கள் வீட்லேயும் வச்சு படைக்கலாம். அடுத்ததாக வலம் வருதல். ஆலயத்தில் விநாயகரை 9 முறை வலம் வந்து வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. சந்திர தரிசனம். மாலை பார்த்திங்களா, அதாவது இரவு சந்திரயோதயத்திற்கு பிறகு சந்திரனை தரிசித்து விநாயகரை வணங்கி நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம். மகா சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. சங்கட சதுர்த்தி விரதம் இருப்பதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள், தடைகள் நீங்கி செல்வம் பெருகி நிம்மதியான ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும். இது முழு நம்பிக்கையோட முழு மனதோடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி வாழ்க்கையோட புதிய தொடக்கங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி வழிபடக்கூடிய முதல் மற்றும் முதன்மையான கடவுள் விநாயகர் அல்லது விநாயக பெருமான் அப்படின்னு நம்பப்படுது. விநாயக பெருமான் பிறந்த நாளாக கருதப்படக்கூடிய விநாயகர் சதுர்த்தி இந்த நாள் உலகம் முழுவதுமே கொண்டாடப்படும். அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி இந்தியாவில் கொண்டாடப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாக இருக்குது. இந்த சங்கடகர சதுர்த்தி உருவான வரலாறு பார்ப்போம். அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி விரதத்தை எப்படி கடைபிடிப்பது. திரிபுராசூரர்களை வதம் செய்ய சிவபெருமான் புறப்படும் போது விநாயகரை வழிபட மறந்துவிட்டார். உடனே தேர் சக்கரத்தை உடைய செய்தார் விநாயகர். உண்மை நிலையை உணர்ந்த சிவபெருமான் தன்னோட ஞான திருஷ்டியால் உணர்ந்த விநாயகரை வழிபட்டு வெற்றி கண்டார். சங்கடங்கள் தீர சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபடுங்க. விநாயகரை வணங்கினாலே வினைகள் தீரும். கணங்களோட அதிபதி அப்படிங்கிறதுனால தான் இவர் கணபதி ஆகிறார். விக்னங்களை போக்குபவர் விநாயகர். விநாயகருக்கு உகந்த விரதம் சதுர்த்தி விரதம். சங்கடம் அப்படின்னாவே துன்பம், ஹர அப்படின்னாவே அறுத்தல் அதாவது விடுதலை செய்தல். சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு விநாயகரை விரதம் இருந்து வழிபட்டாலே துன்பங்கள் இருந்து விடுதலை அடைய முடியும். இந்த விரதத்தை கடைபிடிச்சு அங்காரகன் அப்படிங்கிற செவ்வாய் நவகிரகங்களில் ஒரு கிரம பதவியை பெற்றான். எனவே தான் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி அப்படின்னு போற்றப்படுது. மேலுமே விநாயகரை அன்றைய நாளில் வழிபடுவதனால அங்காரகனுடைய அருளையுமே முருகருடைய அருளையும் நம்ம பெறலாம். சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு நீங்கள் அதிகாலையில் காலையில் நீராடி உபவாசமாக இருந்து விநாயகரோட ஸ்லோகங்களை பாராயணம் செஞ்சு மாலையில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே நடைபெறக்கூடிய பூஜையில் கலந்து கொண்டு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டு வீடு திரும்பி இரவில் உதயமாகக்கூடிய சந்திரனை தரிசித்து வழிபாடு செஞ்சு விரதத்தை பூர்த்தி செய்யுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்களா, நீங்கள் இப்படி முழு விரதம் அனுஷ்டிக்க முடியாதவங்க காலை சிற்றுண்டி மதிய உணவு இது சாப்பிட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். அதே மாதிரி மாலையில் விநாயகர் ஆலயங்களுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சு இரவு சாப்பாட்டை நீங்கள் செய்யலாம்.
என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தியோட சிறப்புகளையும், இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா எந்த முறையில் நம்ம விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் தீரும், சங்கடகர சதுர்த்தி விநாயகரோட அருளை நம்ம எப்படி பெற முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது உறவுகள் வகையிலோ உங்களோட இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். இந்த நாளில் நம்ம விநாயக பெருமானை விரதம் இருந்து வழிபடுவதனால சில குறிப்பிட்ட எளிமையான பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா விநாயக பெருமானின் அருளால் உங்களுக்கு வெற்றிகளும் வளர்ச்சியும் உங்களோட வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்க இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தீராத வினைகளை தீர்ப்பவன் தான் விநாயக பெருமான். முழு நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் பெற இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு பரிகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். விநாயகர் பெருமானுக்காக இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் விரதம் இருப்பீங்களா அல்லது விரதம் இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.